அதாவது இப்போது செம்மணியில் சிந்துபாத்தி அந்த புதைக்குழி அகலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் 386 எண்புக்கூடுகள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிலையில் இந்த எலும்புக்கூடுகள் உண்மையில் தெரிய வேண்டும். 94ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அம்மையார் இது 96க்கு இடைப்பட்ட காலத்தில் இப்படியான செயற்பாடுகள் நடந்திருக்கின்றது. இந்த புதைக்குழியில் இருந்து பல வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதியவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், சிசுக்கள் என்று அவர்களுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த ஆதார பொருட்களாக புத்தக பைகள் வருகின்றன. அவர்களுடைய குட்டிகள், பால் குட்டிகள் கூட வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்றால் இது ஒரு இன அழிப்புக்கான சான்றாக அமைகின்றது. அதாவது குடும்பமாக கொண்டு சென்று வகை வகை இல்லாமல் கொலை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கொலை சம்பவம் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் இப்போது ஒரு மாதிரி போன்று சாம்பிள் என்று சொல்வார்கள். இப்போது செம்மணியில் சிந்துபாத்தி புதைக்குழியில் இருந்து அவர்களுடைய எலும்புக்கூடுகள் இப்போது சாட்சியங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது மாத்திரமல்ல, புதைக்குழி இன்னும் இந்த நாட்டில் பல புதைக்குழிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மைகள் வெளியில் வரவில்லை. ஆக இதையும் கூட நாங்கள் வரவேற்கின்றோம். என்னவென்றால் இந்த கடந்த கால ஆட்சியின் போது இந்த விடயம் வெளிக்கொணரப்படவில்லை. அதாவது அந்த காலத்தில் இது மூடி மறைக்கப்பட்டிருந்தன. தற்போது 12, 13 எலும்புக்கூடுகளை கண்டவுடன் அந்த குழிகள் மூடப்பட்டிருந்தன. இப்போது பார்க்க போனால் 386 எலும்புக்கூடுகள் வெளியில் வந்திருக்கின்றன என்றால் இந்த ஸ்ரீலங்கா அரசின் ஆட்சிக்குள் பல இடங்களில் புதைக்குழிகள் இருக்கின்றன. அதில் சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற கிருசாந்தி அந்த பாலியல் பலாத்காரம் கொலையோடு சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி இப்போது ஆயுட்கால சிறை தண்டனையில் இருந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த செம்மணியில் 600க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இப்போது அவர் சொன்னது கிட்டத்தட்ட 386க்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த விடயமும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இந்த எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதோடு நின்று விடாமல் இதற்கு காரணமாக இருந்த சூத்திரதாரிகள், அந்த படுகொலையாளிகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் எந்த உறவினர்கள் அப்போது தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுடைய எண்புக்கூடுகளாக கூட இது இருக்கலாம். ஆகவே அவை இனங்காணப்பட வேண்டும். அந்த செயலில் ஈடுபட்ட அந்த படுபாதகர்கள், அந்த குரூரமான கொலைகாரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இங்கு பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லாமல் சட்டத்தின் முன்னிலையில் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த புதைக்குழி போன்று இந்த செம்மணி புதைக்குழிகள் அகழ்ந்து இந்த உண்மைகளை வெளிக்கொணர்ந்த விடயம் பாராட்டத்தக்க ஒரு விடயம். அதே போன்றுதான் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பல இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில வேளைகள் சொல்லுகிறார்கள் நெடுஞ்சாலைகளுக்கு கீழே கூட புதைக்குழிகளை ஏற்படுத்தி அதில் புதைத்துவிட்டு மேலே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் விகாரங்கள் அமைக்கின்ற போது கூட அந்த அடித்தளங்கள் வெட்டுகின்ற போது அந்த இடத்திலும் போடப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. இவை கருத்துக்களாக இருக்கலாம். ஆகவே இந்த புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த முதலாவது விடயம், இந்த ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இந்த செம்மணி புதைக்குழி போன்ற விடயத்தில் நீங்கள் கையாளுகின்ற விடயத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் குற்றவாளிகள் தப்பித்து செல்லக்கூடாது. குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அந்த நாளைய ஆட்சியாளர்கள் இப்போது தங்களுடைய சில தந்திரோபாயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த தந்திரோபாயங்களில் ஒரு விடயமாக பேரின அடிப்படைவாதிகள், இந்த செயல்களுக்கு காரணமாக இருந்த அடிப்படைவாதிகள் உண்ணாவிரதம் இருப்பது போன்றும் இந்த குற்றவாளிகளை தேசிய வீரர்கள் என்ற அடிப்படையில் கூறிக்கொண்டு அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதும் அல்லது அவர் அந்த விடயத்தை திசை திருப்புகின்ற வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் கண்டுகொள்ளாமல் இப்படிப்பட்டவர்களும் கூட குற்றவாளிகளை மூடி மறைத்து இந்த நாட்டை கடந்த காலத்தில் இருண்ட வறண்ட வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் இப்போது மீண்டும் தலைவிரித்தாட விரும்புகின்றார்கள். இப்படிப்பட்ட இருள் நிலை சிந்தனையாளர்கள், இருட்டு சிந்தனையாளர்கள், குருட்டு சிந்தனையாளர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன கூத்தாடினாலும் கூட இந்த உண்மை நியாயம் மனித உரிமை மீறலுக்கான தண்டனைகள் என்பது கிடைக்க வேண்டும். இவை நடக்காது விட்டால்
உண்மையில் எந்த ஒரு ஆட்சியிலும் இது நடக்காது என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். இப்போது உள்நாட்டு பொறிமுறையை மறந்து எமது மக்கள் சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்வதற்கும் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட இந்த குற்றங்கள் மறைக்கப்பட்டதும் குற்றவாளிகள் பதவி உயர்வு வழங்கப்பட்டதும் தான் காரணமாக இருக்கும். செம்மணி புதைக்குழி இருந்த காலத்தில் அந்த முகாமிட்டிருந்த அதிகாரிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த ஈஸ்டர் அட்டாக் யுத்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட சூத்திரதாரிகள் அல்பான்னு சொல்லுகின்றார்கள், அதுபோல இன்னும் பப்பான்னு சொல்லுகின்றார்கள், அதே போன்று இன்னும் ஒரு பேர் சொல்லுகின்றார்கள், சேமண்டலம் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட ரகசிய குறியீடுகள் மூலமாக அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இப்போது அல்பாவை நோக்கி செல்லுகின்ற போது அல்பாவை கைது செய்து விடக்கூடாது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை செய்கின்றார்கள். அதே போன்று மதகுருமார்களை முன்னிறுத்தி மதகுருமார்கள் மூலமாக கோரிக்கைகளை விடுத்து குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த மதத்தை போதிக்கின்ற மதகுருமார்கள் அப்பாவி மக்களை கொலை செய்தவர்களை மிகவும் குரூரமாக கொடுமையாக கொலை செய்த இந்த மோசமான சூத்திரதாரிகளை பாதுகாப்பதற்கு மதத்தின் பேரால் இருக்கின்ற எந்த துறவியும் நீங்கள் செயல்பட்டால். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.